அவனுடைய இறைவன் காட்சி அளிப்பான் என்று அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறார்கள். 6வது பக்கத்திலே அது வரதல் இஸ்னு பி இத்லாகி ذلك. நன்றாக கேளுங்கள். உருவம் உண்டு என்று பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், ஃபலா யஸ்தஹீலு மிஸ்லு ذلك ஃபீ ஹக்கில்லாஹி தஆலா. அழகாக சொல்கிறார், அல்லாஹ்வை பொறுத்து இது முடியாத காரியம் அல்ல. ஃபலா யஸ்தஹீலு ذلك மிஸ்லு ذلك ஃபீ ஹக்கில்லாஹி தஆலா. அல்லாஹ்வை பொறுத்து இது முடியாத காரியம் அல்ல. அவன் மனித உருவத்திலும் தோன்றுவான், வேறு எந்த உருவத்தில் வர அவன் விரும்புகின்றானோ அந்த உருவத்தில் எல்லாம் அவன் தோன்றுவதற்கு அவனுக்கு வல்லமை உண்டு என்று எழுதுகிறார்கள் அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதை எழுதிவிட்டு சும்மாவா விட்டிருக்கிறார்கள்? இல்லை. ஃபீ யக்லத்தின் வலா ஃபீ மனாமின். விழிப்பிலே அல்லாஹ்வை காண்பதாயிருந்தாலும் சரியே, கனவிலே அல்லாஹ்வை காண்பதாயிருந்தாலும் சரியே, அவனுக்கு உருவம் உண்டு என்று எழுதுகிறார்கள். உருவம் உண்டு என்று சொன்னது குற்றமாயிருந்தால் அந்த குற்றத்துக்குரியவர் முகமது நபிதான், அந்த குற்றத்துக்குரியவர் அல்லாமா கஸ்ஸாலி தான். நான் அரபு படித்திருக்கிறேன். அதனால் இமாம்களால் எழுதப்பட்ட கிதாபுகளில் அரபியில் உள்ள செய்தியை தமிழிலே மொழிபெயர்த்து தருகிறேன். தமிழிலே மொழிபெயர்த்து தருவதுதான் என்னுடைய பொறுப்பே தவிர கருத்து என்னுடையதல்ல சகோதரர்களே. ஆகையினால் என்னை குற்றவாளி என்று யாருமே பிடிக்க முடியாது. அந்த மனமுரண்டு இவ்வளவு அள்ளி அள்ளி போட்டாலும் நேரடியா உருவங்கிற கொண்டே காட்டினாலும் அதெல்லாம் இல்ல இல்லன்னா இல்லதான். அப்ப இருக்கிற இல்லன்ற